துலாம் ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ ராசி அதிபதி லக்ன அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது ஒரு கோணத்தில் இருக்கிறது நல்ல நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அது குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது ஒரு சுபரோடு சேர்ந்திருக்கிறதுனால, குருங்கிறது தன காரக கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதுனால மதிப்பு மரியாதையுட இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் குரு. அந்த குருவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அதே சமயத்தில் நினைத்தது நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஏன் சார் இது சொல்கிறீங்க அப்படின்னா, 2ஆம் அதிபதி செவ்வாயும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறது. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/5/2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக போய் 9ல் உட்கார போகிறார். அப்போது நல்ல பாக்கியங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏன்னா ஒரு 15ஆம் தேதி வரை கொஞ்சம் இது நடக்குதுன்னா கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய தன்மை இருக்குது. சில குழப்பங்களும் உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஆனால் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் தொட்டது துளக்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை, ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகமாக, அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலாக, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் நடக்க காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். பொருளாதாரம் எப்படி சார் இருக்க போகுது இந்த வைகாசி மாதம்? 2ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். 2ஆம் அதிபதி வலிமையாக உட்கார்ந்துருக்கு. அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குது. இன்னும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, குரு பகவான் தன காரக கிரகம் பார்த்திங்கன்னா அந்த குரு பெயர்ச்சியும் இந்த வைகாசி மாதம் நடக்கிருக்கு. அப்போ அதன்படி பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 2/6/2026 அன்று 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து தொழிலில் சில மாற்றங்களை கொடுத்து, அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான், தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம். அப்போ 2 பொருளாதார கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி, வேலையில் செய்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பணத்தை பெருக்கக்கூடிய, பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த துலாமுக்கு அமைய இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயம். ஏன்னா குடும்பத்தை பார்க்குறாருல குரு, எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தில் சில நன்மைகளை செய்வார். ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப, அது உச்ச குரு, குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகுதுன்னு அர்த்தம். சில ஈகோ பிரச்சனை இருந்திருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அதெல்லாமே தீர்வதற்கும் அல்லது ஒரு சுமூகமான உறவு ஏற்படுத்துவதற்கும் இது ஒரு 3ஆம், அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் இருக்குது. அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது ஏதோ ஒரு வகையில் நினைத்து பார்க்கக்கூடிய, பல விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் குரு பகவான் உச்சமாக போகிறார். அப்போது தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரிய வீரியம் கிடைக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் மனப்பாங்கு உங்கள் மனசில் தோன்றும். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. ஒரு வியாபாரம் நுணுக்கங்கள் கற்றறியக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ,
எது செய்தால் நல்லது, எது செய்தால் தீமை என்று பகுத்து ஆராயக்கூடிய அந்த அறிவார்ந்த நுட்பமான செயல்பாடுகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா புதனும் ஆட்சி, 3ஆம் அதிபதி உச்சம். அப்போ என்ன ஆகுது? டிராவல் மூலமாக அனுகூலங்களை தரும். சேஞ்சஸ் உண்டு. தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டு. எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அப்போ இதுவரைக்கும் மாற்றம் இல்லை என்று இருக்கக்கூடிய துலாமுக்கு ஒரு நல்ல மாற்றம் வர காத்து கொண்டிருக்கிறது. சார், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்கலாமா இந்த காலகட்டம்? என் 4ஆம் அதிபதி 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். நல்லது தான். 4க்குரியவன் தனக்கு 3ல் இருக்கார். அப்போ இடம் வாங்கலாம்னு நினச்சவங்க கூட இப்போ விவசாய நிலம் வாங்கலாமா? சின்னதாக ஒரு இடம் வாங்கி போடலான்னா சரி, ஏன் பெருசாக விவசாய நிலம் வாங்கலாம்? ஸோ இந்த மாதிரி என்ன உணர்வுகளை உங்களுக்கு அதிகப்படுத்தும்? கடன் வாங்க வைக்கும், அவ்வளோதான். கடன் மூலமாக அனுகூலம், ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்கிறது. நிறைய பேர் உங்கள் மனசில் தோணும், கடனை வாங்கி எதையாவது ஒன்று பண்ணிடலாமே, ஒரு வீடு வாங்கிடலாமே, அட்லீஸ்ட் ஒரு இடத்தையாவது வாங்கி போட்டுடலாமே. இந்த கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாகும். எப்போ சார் இது அதிகமாகும்? குரு பயிற்சிக்கு அப்புறம், வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கும். கடனை வாங்கி ஒன்று படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவீங்க, ஒரு சுப விஷயங்கள், பையனுடைய, பிள்ளையுடைய, உங்களுடைய ஏதாவது ஒரு கடனை, படிப்புக்காக கடன், அல்லது திருமண பந்தத்துக்காக கடனை வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு வீடு கட்டுறது அல்லது வீட்டை வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு, அல்லது வீடை கட்டி விட்டு வாடகை வருமானம், நிலையான வருமானம் பெருக்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகள், அல்லது ஒரு விவசாயத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வந்து அந்த விவசாய இடங்கள் வாங்கி போடணும், அது நம்ம ஃப்யூச்சரில் பின்னாடி நம்ம போய் அங்கே ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கடனை வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சார், திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் எப்படி சார் நடக்குமா? செவ்வாய் ஆட்சி பலம், 7ஆம் அதிபதி வலிமையாக இருக்கார். அப்போ திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவன் துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாய் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார். சார், குரு 10ல் இருக்கார், 2ஆம் இடத்தை பார்த்துறார், குடும்பத்தை பார்த்துறார். அப்போ குடும்ப உறவுகளை இணைக்கக்கூடிய விதத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சேர போகிறார். ஒன்று திருமணமாகி வரன் மூலமாக ஒரு என்ட்ரி வரப்போகுது, இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அப்போ எப்படியோ ஒன்று, ஒரு உறவு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் வர காத்து கொண்டிருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சூரியன் 11க்குரியவன், லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் 8ல் போய் மறைஞ்சிருக்காரே, இதனால் ஏதாவது 8ங்கிறது வழிதான். அப்போது 8-11 கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கு. என்ன அதிர்ஷ்டம்? ப்ரமோஷன் ஆகாதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றம். இந்த மாதிரி மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றம். அப்போ திடீர் என்று ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய, ஏதாவது ஒன்றில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு இது, அல்லது ஒரு லாட்ரி வாங்கி திடீர்னு ஏதோ ஒன்று, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த வைகாசி மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான செவ்வாய் வலிமையாகவும், 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி வலிமையாகவும், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு உச்சமாக இருப்பதும் ஒரு நல்ல ஒரு தன்மையை, ஒரு உயர்வை காமிக்கக்கூடிய, பொருளாதார மேன்மையை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு.